1,40,000 ரிங்கிட் சம்பந்தப்பட்ட சமயப்பள்ளி மேம்பாட்டு திட்டம் தொடர்பான மோசடி சம்பவம் ஒன்றை ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை விசாரித்து வருகிறது. இச்சம்பவத்தில் சுயேச்சை மத போதகர் என தன்னை அடையாளம் காட்டிக்கொண்ட 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவரால் தொழில் அதிபர்களான 40 வயது மதிக்கத்தக்க 2 பெண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் ஏமாற்றப்பட்ட முதல் பெண் 2020 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை 3 பண பரிவர்த்தனைகள் வாயிலாக சந்தேக நபரிடம் 60,000 ரிங்கிட்டை இழந்துள்ளார். இதே வேளையில் மற்றொரு பெண் 2019ஆம் ஆண்டு 80,000 ரிங்கிட்டை சந்தேக நபரிடம் வழங்கியுள்ளார். இந்த மோசடி சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் தனக்கு தொடர்பில்லாத சமய கல்வி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி அப்பள்ளியின் மேம்பாட்டிற்காக பணம் வசூலிப்பதாக கூறி இவ்விருவரையும் ஏமாற்றியுள்ளார். எனவேதான் இந்த மோசடி வழக்கு குற்றவியல் சட்டம் 420 கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.